எத்தனையோ வழிபாடுகள் பூஜைகள் செஞ்சு நம்ம பயனடைஞ்சாலும் அதற்கு முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய அருள் இல்லைன்னா அந்த பூஜை முழுமையா நிறைவடையாது. அதே மாதிரி குலதெய்வத்தோட ஆசையும் இருந்தாதான் அந்த பூஜையை நம்ம தொடங்கவே முடியும். ஸோ தொடக்கமும் முடிவுமா இருக்கக்கூடிய முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு இன்னைக்கு தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி, அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அங்காரக சதுர்த்தின்னு சொல்றோம்னா, செவ்வாய் கிரகத்துக்கு இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா அங்காரகன் அப்படிங்கிற பெயர் செவ்வாய்க்கு. அதனால இன்னைக்கு அவர் விநாயகர் பெருமானை வழிபட்டு ஒரு கிரக பதவியை பெற்ற ஒரு அற்புதமான நாள். அதனாலதான் பார்த்தீங்கன்னா அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி தேய்பிரி சங்கடகர சதுர்த்தியை நம்ம சொல்றோம். செவ்வாய்க்கிழமை வரணும். அது மட்டும் இல்லாம செவ்வாய்னாலே நமக்கு முருகன் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஸோ முருகனை வழிபாடு செய்யறது, வெற்றிலை தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆனை முகனும் ஆறு முகனும் சேர்ந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய இந்த நல்ல நாள்ல நம்ம விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் வேண்டி வணங்கி நம்முடைய துன்பங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லி விநாயகர் பெருமானட்டையும் முருகப்பெருமான்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வச்சு நல்லபடியா மாலை வேளையில பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு லாங் வீடியோல நான் காலையில பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்ச பூஜையை காமிச்சிருப்பேன். அதுல நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மாலை வேளையிலையும் பாத்தீங்கன்னா எளிமையா விளக்கேற்றி தசாங்கம் ஏற்றி ஒரு டம்ளர் பால் வச்சு நல்லபடியா நெய்வேத்தியம் பண்ணி வேண்டிக்கிட்டேன். மாலை வேளையில சதுர்த்தி பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சூடம், ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் விநாயகர் பெருமானுக்கு தோப்புக்கரணம் போடுறது ரொம்ப ரொம்ப உகந்தது. அது மட்டும் இல்லாம இந்த சங்கடகர சதுர்த்தியில, தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில நம்ம சந்திர தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா வழிபாடும் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போய் சந்திரனை பார்த்து நல்லபடியா வணங்கி மனக்குழப்பங்களை தீர்க்கணும். சந்திர தோஷம் இருந்தா நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நல்ல நாள்ல நம்ம விநாயகர் பெருமான வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கிற மனக்குழப்பங்கள் மட்டும் இல்லாம சந்திரன் எப்படி தன்னுடைய பதவியை தன்னுடைய அழகை இழந்து மீண்டும் புதுப்பொலிவுடன் விநாயகர் பெருமானோட அருளால வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய கர்மாக்கள் குறைஞ்சு நம்மளும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வளர்ச்சி அடைவோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி.